Ranch Express Courier Private Limited. Domestic International Cargo. உங்கள் இல்லம் தேடி வந்து courier booking delivery செய்து தரப்படும். 1% கூட பின்னடைவை தராது. ஒட்டுமொத்த இந்துக்கள், அதாவது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் தமிழர்கள், அவர்களுடைய உணர்வு என்பது காலங்காலமாக எந்த இடத்தில் தீபம் ஏற்றப்பட்டதோ அந்த இடத்தில் தீபம் ஏற்றப்படுவதிலே இதுவரை யாரும் ஆட்சேபனை தெரிவித்ததாக வரலாறு கிடையாது. 2011 முதலாக ஒரு ஆர்எஸ்எஸ் இயக்கத்தைச் சேர்ந்த ஒரு பிரமுகர் அன்றைய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சியிலே இந்த இடத்திலே ஏற்றக்கூடாது, அங்கே ஒரு மசூதி இருக்கிறது, அதுக்கு பக்கத்திலே ஒரு சர்வே கல் இருக்கிறது, அந்த சர்வே கல்லில் போய் தீபம் ஏற்ற வேண்டும் என்கின்ற கோரிக்கையை முன்வைத்து ஒரு வழக்கு தொடர்கிறார். தனி நீதிபதி அந்த வழக்கை தள்ளுபடி செய்து எப்போதும் போல் மக்கள் என்றைக்கும் திருப்பரங்குன்றத்திலே எந்த இடத்திலே தீபம் யாரால் ஏற்றப்படுகிறதோ அவர்களால் ஏற்றப்பட வேண்டும் என்ற தீர்ப்பை 2017 தனி நீதிபதி தருகிறார். அதன் பிறகு அது திருமதி நீதியரசு பவானி சுப்ராயன் அண்டு கோவிந்தராஜர் அவர்களுடைய அமர்வுக்கு மேல்முறையீடு வருகிறது. அந்த மேல்முறையீடு 2017 தீர்ப்பு தரப்படுகிறது. அப்பொழுது தமிழகத்தினுடைய முதலமைச்சராக இருந்தவர் தான் முதலமைச்சர் என்பதையே மறந்துவிட்ட மருதிசாமி பழனிசாமி தான் முதலமைச்சராக இருந்தார். அவருடைய ஆட்சி காலத்திலே தான் இந்த இடத்தில்தான் எப்பொழுதும் தீபம் ஏற்றக்கூடிய உச்சிப்பிள்ளையார் கோயிலுக்கு பருகிலே தான் தீபம் ஏற்றப்பட வேண்டும் என்று அந்த 2 நீதிபதிகள் கொண்ட அமர்வும் அப்பீல் வழக்கில் மேல்முறையீடு வழக்கிலே தீர்ப்பு தந்திருக்கிறார்கள். எனவே இதுவரை வேறு யாரும் எந்த விதமான கோரிக்கைகளும் தமிழர்கள் யாரும் வைக்கவில்லை, தமிழ் மண்ணிலே யாரும் கேட்கவும் இல்லை. இதுவரை இந்த மாதிரியான பிரச்சனைகள் எழுப்பப்படவில்லை. ஆனால் தமிழ்நாட்டிலே தங்களாலே காலூன்ற முடியாது என்பதை நன்றாக தெரிந்து கொண்ட ஒரு இயக்கத்தினர் ஏதாவது ஒரு பிரச்சனையை கிளப்பிவிட்டு அதன் மூலமாக குளிர்காயலாமா என்று கனவு கண்டு கொண்டிருக்கிறார்கள். அது திராவிட மாடல் ஆட்சியிலே நிச்சயமாக நடக்காது. ஏனென்று சொன்னால் தமிழர்கள் அத்தனை பேருக்கும் தெரியும், எந்த இடத்தில் இத்தனை காலமாக ஏற்றப்பட்டிருக்கிறதோ அதே இடத்திலே நாங்கள் ஏற்றுகிறோம். மக்களுடைய உரிமைக்காக இந்த அரசு போராடுகிறதை தவிர நாங்கள் வேறு எதையுமே செய்யவில்லை. எங்களுக்கு எந்த இடத்துல ஏற்றினார் என்றால் எப்பொழுதும் ஏற்றப்படுகின்ற இடத்தில் ஏற்றப்பட வேண்டும். பழக்க வழக்கங்கள், கலாச்சாரங்கள் இவையெல்லாம் மாற்றப்படக்கூடாது என்பதுதான் இந்த அரசினுடைய நோக்கம். தமிழ்நாட்டினுடைய இந்துக்களின் நோக்கம் அதுதான். தமிழ்நாட்டு இந்துக்கள் இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்துக்களிலிருந்து வேறுபட்டவர்கள். அவர்கள் திராவிட மாடல் ஆட்சியினுடைய ஆன்மீக அரசியலை நன்றாக அறிந்தவர்கள், என்றைக்கும் இந்த அரசுக்கு துணையாக இருப்பவர்கள். எங்கள் விருப்பம் வேறு, அவர்கள் விருப்பம் வேறு என்று இருந்தாலும் தங்களுக்கு நன்மை தருகிற அரசு இந்த அரசு தான் என்பதை உணர்ந்தவர்கள் அவர்கள். ஆனால் எடப்பாடி பழனிசாமி தான் ஆட்சியிலே தான் பெற்ற தீர்ப்பையே மறந்துவிட்டு இந்த புதிய தீர்ப்பை வரவேற்றிருப்பது எத்தகைய முட்டாள்தனம் என்பதை தமிழ்நாட்டு மக்கள் எண்ணி பார்த்து சிரிப்பார்கள். அண்ணாமலை இதே விமர்சனம் வச்சிருக்காரு. இப்போ நீங்க சொன்னா 2014-17 இந்த விளக்கத்தை நீதிமன்ற தீர்ப்பையே ரகுபதி மாற்றி சொல்லி இருக்கிறாரு. 2014 என்ன சொல்லியிருக்காங்க? அப்படி அன்றைக்கு மாற்றி நாங்கள் செய்திருந்தால் அன்றைக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு உரிய இடத்துல அல்லவா எந்த தீர்ப்பு வந்திருக்கிறதோ அந்த இடத்தில் ஏற்ற வேண்டும். நாங்கள் சொன்ன இடத்திலே தான் ஏற்றப்பட வேண்டும் என்கிற தீர்ப்பு வந்ததால் சொல்லுகிறார்கள். தீர்ப்பை மாற்றி சொல்ல வேண்டிய அவசியம் எங்களுக்கு கிடையாது. அவர்களுக்குத்தான் எல்லாமே உண்டே தவிர இந்த வழக்கு தொடர்வதற்கான அருகதை கூட அவர்களுக்கு கிடையாது. ஒரு முறை ஒரு வழக்கு முடிந்து விட்டது என்று சொன்னால் அதற்கு பிறகு அதை அணுகுவதற்கோ புதிதாக அதிலே மீண்டும் அதே பிரச்சனையை கிளப்புவதற்கோ அவர்களுக்கு எந்த விதமான அருகதையும் கிடையாது. நாங்கள் அரசியல் நோக்கத்துக்காக பாஜக ஆதரவு கொடுக்கல, நட்பின் அடிப்படையில் தான் திருப்பரங்குன்றத்தில் ஆதரவு கொடுத்தோம்னு செல்லூர் ராஜ் சொல்லியிருக்காரு. யாரு? செல்லூர் ராஜை போல சிறந்த ஜோக்கர் கிடையாது. அவர் அமைச்சராக இருக்கிற பொழுது அவருடைய அமைச்சரவை ஒரு முடிவை எடுக்கிறது, அவருடைய ஆட்சியிலே ஒரு தீர்ப்பு கிடைக்கிறது. அந்த தீர்ப்பை நாங்கள் பெரிதாக மதிக்கவில்லை, நாங்கள் காப்பாற்றிய தீர்ப்பை நாங்கள் கடைப்பிடிக்க மாட்டோம், அதற்கு பதிலாக நட்புக்காக போய் அவர்களுக்கு கொத்தடிமையாக சாசனம் எழுதி கொடுத்திருக்கின்ற காரணத்தாலே நாங்கள் அந்த கொத்தடிமையாக இருப்பதைத்தான் விரும்புகிறோம் என்று சொன்னால் அதை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை. தமிழக மக்கள் அவர்களை நன்றாக புரிந்து கொண்டிருக்கிறார்கள். இனி அவர்களுடைய வேடம் தமிழ் மக்களிடத்தில் எடுபடாது. இந்த விவகாரத்தில் இஸ்லாமியர்கள் யாருமே எதிர்ப்பு தெரிவிக்கல, அவங்க அமைதியாக இருக்காங்க. அரசு தான் இந்துக்களுக்கு எதிராக செயல்படுதுன்னு சொல்றாங்க. இஸ்லாமியர்கள் சார், இதை இந்து இஸ்லாமியர் அவர் இவர் என்றெல்லாம் பிரித்து பார்க்க வேண்டிய தேவையில்லை.
ஒரே நிலை. எந்த இடத்துல இத்தனை காலமாக திருவண்ணாமலையில் எந்த இடத்தில் தீபம் ஏற்றப்படுகிறதோ அங்கே தான் ஏற்றப்பட வேண்டும். திருப்பரங்குன்றத்தில் எங்கே தீபம் ஏற்றப்படுகிறதோ அங்கே தான் தீபம் ஏற்றப்பட வேண்டும். அதை மாற்றி ஏற்கனவே ஒரு முறை நீதிமன்றம் சென்று நீதிமன்றம் தீர்ப்பை தந்துவிட்டது. திருப்பி எதற்காக? அன்றைக்கு அந்த நீதிமன்றம் தீர்ப்பு தந்திருந்தால் அதை அமுல்படுத்துங்கள் என்றல்லவா இவர்கள் போயிருக்க வேண்டும். அதை விட்டுவிட்டு புதிய கோரிக்கையோடு மீண்டும் அதே கோரிக்கையோடு செல்லுகிறார்கள் என்று சொன்னாலே அண்ணாமலையுடைய பொய் முகம் தெரியும். பிரான்ச் எக்ஸ்பிரஸ் கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். என்றும் உங்களுடன் மை இந்தியா. முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா.